தமிழ் பெண் ஒருவரின் நிர்வாண புகைப்படங்களை முகநூலில் பதிவேற்றம் செய்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் கடமையாற்றி வரும் காவல்துறை அதிகாரி ஒருவரே இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சந்தேக நபரான காவல்துறை அதிகாரி பொத்துவில் காவல் நிலையத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் கடமையாற்றுகின்ற போது அங்கு முறைப்பாடு பதிவிட வந்த பெண் ஒருவரிடம் பழக்கம் ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். இதனையடுத்து குறித்த பெண்ணுடன் திருமணம் கடந்த உறவில் ஈடுபட்டு வந்த நிலையில் பெண்ணின் வீட்டிற்கு அருகில் உள்ளவர்கள் காவல்துறையின் கவனத்திற்கு கொண்டு வந்ததை அடுத்து அவர் பாணமை காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பெண்ணின் நிர்வாண புகைப்படங்களை முகநூலில் பதிவேற்றம் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் பொத்துவில் காவல்துறையினர் இந்த சந்தேக நபரை இன்று கைது செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து அவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது இன்றைய தினம் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் நிகழ்த்தப்பட்டுள்ளது. காணி ஒன்று தொடர்பில் 15 லட்சம் ரூபாய் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் செயலாளர் உள்ளிட்ட 2 முன்னர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த தொகை கையூட்டலை பெறுவதற்கு உதவி வழங்கிய குற்றச்சாட்டிலேயே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கூட்டமைப்பில் முன்னாள் பிரதி அமைச்சர் வி. முரளிதரன் மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ள நிலையில் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.